வெயில் கொடுமையை தாங்கிக் கொள்ள முடியாமல் வனாந்தரத்தில் சென்று கொண்டிருந்தது ஒரு யானை. அப்பொழுது ஒரே ஒரு மரம் மட்டும் தனியாக நிற்பதை பார்த்ததும் மிகுந்த சந்தோஷமடைந்தது. அதன் அருகே சென்று நிழலில் ஒதுங்கி நின்றது. இதை பார்த்த மரம், என்ன யானையே, இந்த பக்கமாக வந்து நெடுநாளாகிவிட்டதே, நலமாக இருக்கிறாயா என்று கேட்டது. வெகு தூர பயண அலுப்பினால் கோபமடைந்த அந்த யானை, என்னை நலம் விசாரிக்கும் அளவுக்கு நீ பெரியவனா என்று கேட்டது. நலம் விசாரிக்க பெரியவன் என்ன சிறியவன் என்ன, எல்லாம் ஒன்றுதான் என்றது மரம். எனக்கு அபுத்தி சொல்லுகிறாய், நான் ஓங்கி அடித்தால் உடைந்தே போவாய் என்று சொல்லி ஆத்திரமடைந்து மரத்தை வேரோடு சாய்த்து விட்டது. மறு நிமிடமே யானை நின்ற இடமும் வெயிலாக மாறியது. மீண்டும் வெயிலின் கொடுமையை தாங்க முடியாமல் தவித்தது யானை. ஐயோ, ஆத்திரத்தில் அறிவில்லாமல் செய்துவிட்டேனே என்று வருந்தியது, புலம்பியது. ஆம், பரிசுத்த வேதாகமத்தில் யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20ஆம் வசனம் இவ்வண்ணமாய் கூறுகிறது. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆம், நாம் கோபப்பட்டு பேசுவதினாலும் செயல்படுவதினாலும் உறவுகள் துண்டிக்கப்படுமே தவிர உறவுகள் பலப்படாது. ஆகவே நாமும் அதிரடி கோபத்தை தவிர்ப்போம், ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.